மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நான் ஓட்டிக்கிட்டு இருக்க பெரிய பைக் இல்லைங்க, கிட்ஸு பைக்கு. இத்தா தண்டி எரும மாட்டியே ஒரு பைக் இழுக்குதுன்னா உங்கள் கிட்ஸை இழுக்காதுன்னு நினைக்கிறீங்களா? தரமான பைக்கு வாங்கணும்னா இந்த கடைக்கு வாங்குங்க. இந்த பைக்கை வச்சுட்டு உங்கள் குழந்தைங்களே லடாக்கு போகலாம். இந்த கேடிஎம் ராக்கி பாய் பைக் இருக்கு. ராக்கி பாய் பைக் வெறும் 10 ரூபா. அந்த வண்டி 10 ரூபா. சஸ்பென்ஷன் வந்துடும் உங்களுக்கு. ரியலா சார் அது கூட கொடுத்துறீங்களா ஜி? சஸ்பென்ஷன் கூட கொடுத்துறீங்க. சஸ்பென்ஷன் 2500. ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஸ்கூட்டி 5500. இது 6000 ரூபா, 6500. இது எல்லாமே 6000 6500 இந்த ரேட்ல தான் வரும். என்ன இவ்வளோ கம்மியாக சொல்றீங்க? இவ்வளோதானா? வெஸ்பா வெறும் 7500. அவ்வளோதானா? ஆன்லைன்ல இதே ஆன்லைன்ல செக் பண்ணி பாருங்க. கையோட என்ன யோடுன்னு போட்டிருக்கு. போடு போட்டா பிரச்சனை ஆயிடும். கம்பெனி கிளைம் வந்துருவான். ஓகே, அதனால போடு. ஓகே. எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா 8 ரூபா ஸ்டார்டிங் ரேட். 8 ரூபா தானா? என்னங்க சொல்றீங்க? மியூசிக் எல்லாம் வந்து உங்களுக்கு அதுல நம்ம பென்ஸு வெறும் 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். 10 ரூபா தானா? பென்ஸ் என்னங்க சொல்றீங்க? இது வீடியோ காணி சொல்றீங்களா இல்ல ஃபோன் பண்ணோனே? ஓபனா ரேட்ட சொல்றேன்ல. கேட்க மாட்டீங்களா? அப்புறம் என்னங்க அதுல சொல்றீங்க, கேட்க தரீங்க, கேட்க மாட்டீங்களா? லாங் பிரஸ் ஹாரன் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வீல் லைட் எரியும். இங்க பாருங்க ஜி, சைடு ஸ்டாண்ட். பெரிய பிள்ளை சைடு ஸ்டாண்ட் வேற இருக்கு. ஆமா, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் வீல். பெரிய பிள்ளைங்க சப்போர்ட் வீல கழட்டிட்டு ஸ்டாண்ட போட்டு சைடு ஸ்டாண்ட் போட்டு போலாம். போட்டுட்டு ஓட்டிட்டு ஒரு சார்ஜ் வச்சா எவ்வளவு தூரம் போலாம் ஜி? விலை கம்மி 4500. ஓகே. வேற அத விட்டோம்னா அடுத்து 6500. ஓகே. வித் ரிமோட் கண்ட்ரோலோட கொடுக்க போறேன். 6500. சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டர். ஓகே. அடுத்து 7 ரூபாய்க்கு BMW பென்ஸ் இருக்கு. BMW 7 ரூபாய்க்கு வந்துச்சா? ரைட். ஓகே. டபுள் பேட்டரி டபுள் மோட்டர். ஓகே. அத எங்க ஊர்ல 15000 விக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா மசராட்டி மாடல் கார். மசராட்டியா? மசராட்டி இந்த மாதிரி 23 கிலோ மசராட்டின்றீங்க. மசராட்டி மாடல். ஓகே. இதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். 10 ரூபாய். ஆமா. ஹாய் ஹலோ, பிரைன் மாஸ்க் பக்கத்துல இருந்து நான் உங்கள் ரஹ்மான். இந்த கடையை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு கடை கிடையாதுங்க. கிட்ஸு பைக்காக இருக்கட்டும், கிட்ஸு காராக இருக்கட்டும். ஓகே. ஏன் இந்த மாதிரி கடை கிடையாதுன்னா இவங்களுக்கு ஷோரூம்லாம் கிடையாது. ஆனால் ஹோல்சேல் லெவலில் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கமுக்கமாக வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் இருக்குது. அட்ரஸு, கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன். அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு பைக்கு வாங்கினாலும் சரி, ஒரு கார் வாங்கினாலும் சரி, குழந்தைங்களுக்கு. ஓகே. நீங்கள் வந்து நான் டவுட்டபிள், டவுட்டே பட வேணாம். இதை விட கம்மியாக எங்கேயுமே கொடுக்க முடியாது. அதுக்கு நான் கேரண்டி தரேன். இவ்வளோ பெரிய பைக்குங்க, 102 கிலோ வச்சு என்னையே வலிக்கிற இந்த பைக்கை மார்க்கெட்டில் போனீங்கன்னா 20,000, 28,000, 30,000 சொல்லுவாங்க. இங்கே மார்க்கெட்டில் நார்மல் பைக்கே 14,000, 15,000 விற்பேன். அந்த ரேட்டு தான் சொல்கிறேன். 14,000 ரூபாய்க்கு இந்த மாதிரியான ஒரு பைக்கை தராங்க. அதுவும் கேஷ் ஆன் டெலிவரியில். எவன் கொடுப்பான்? யார் கொடுப்பா? எங்கே கொடுப்பாங்க? இங்கே கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுவதும், ஏன் ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் கூட உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுப்பாங்க. ஆனால் அது யார் கொடுப்பாங்கன்னா இவங்களே ஒரு ஆளை அனுப்பிச்சு உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்து உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போவாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுக்காண்டி தான் இந்த கடையை நான் வீடியோ இருக்கிறேன். அது மட்டும் கிடையாதுங்க. இவங்கள்ட்ட ஓப்பனாக பேசாமல், இந்த ஓனர்கிட்ட நான் பேச வைக்கிறேன் பாருங்கள். ஓப்பனாக பேசாது. நோ வாரண்ட்டி, நோ கேரண்டி. ஏன்னா இது சைனா ப்ராடக்ட். ஓகேங்களா? ஆனால் தரமான ப்ராடக்ட், தரமான மெட்டீரியல் நான் இறக்கி வச்சுருக்கேன். சர்வீஸ் நான் பார்த்து தரேன். எதுவும் ரிப்பேரா என்னையை கூப்பிடுங்க, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து நான் சர்வீஸ் பார்த்து தரேன். யார் சொல்லுவா? சூப்பர்ல. ஸோ இந்த கடை எங்கே இருக்குது, கடையோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, ஓனர் யாரையா இப்படிப்பட்ட ஒரு இது பண்ணுறது, அது எல்லாத்தையுமே நான் வீடியோ சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது எல்லாத்தையும் நான் ஒன்று சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? முகமது இப்ராஹிம். இது எத்தனை வருஷம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க பிஸ்னஸ்? அல்ஹம்துலில்லாஹ் 8 வருஷம் போயிட்டு இருக்கு. 8 வருஷம் போயிட்டு இருக்கு. கடைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஆள் அடிக்கிற மாதிரி நோ கேரண்டி, நோ வாரண்டி, சர்வீஸ் ஃபேர் அவைலபிள் வித் சார்ஜ் அப்படின்னு போட்டீங்க. எல்லாத்தையும் ஓப்பனா போட்டீங்க. இதுக்கு என்ன காரணம்? பிரச்சனைகள் வரக்கூடாது இல்லையா? பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனைக்கு தீர்வு பண்ணலாம். நோ வாரண்டி, நோ கேரண்டினா உங்கள்ட்ட பணத்தை போடுறாங்கல்ல, அவங்களுக்கு நோ வாரண்டி, நோ கேரண்டியா? ஓகே. பொருள் அனுப்ப மாட்டீங்களா? அதுக்கு சொல்றீங்கன்னா அது தெளிவா சொல்லுங்க. வாங்கின பொருளுக்கு தான் சொல்றேன் தவிர பயப்பட பணத்தை போட்டுட்டா நோ வாரண்டி அப்படிலாம் கிடையாது. இல்லாம கடைக்கு வந்து வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறீங்க. ஆமா ஜி, பண்ணலாம். உங்கள்ட்ட எத்தனை ஆயிரத்துலேருந்து பைக் ஸ்டார்ட் ஆகுது, கார் எவ்வளோ வந்து ஸ்டார்ட் ஆகுது, அதில் மாடல் என்ன இருக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். ஓகே. கார் ஷோரூம் தனியாக மேலே வச்சிருக்கேன். சரி, இப்போ இங்கே என்ன ஷோரூம்? இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்ஸ் இருக்கு. ஓகே. கார் வச்சிருக்கிறேன், ஜீப் பைக் ஷோரூம் மேலே வச்சிருக்கேன். சரி, இங்கே கார் ஷோரூம் வச்சிருக்கேன். ஓகே. என்னென்ன கார் இருக்கு? 4,500 ஸ்டார்ட் பண்ணுறேன். 4,500 ரூபா. மேனுவலாக ஓட்டலாம், ரிமோட்லேயே ஓட்டிக்கலாம். அந்த வண்டி ஆன் பண்ணுறேன்.
லைட் எல்லாம் ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஃப்ரண்ட் அழுத்திட்டு காலில் ஆக்சிடென்ட்னா வந்து ஃப்ரண்ட்டு மூவ் ஆகும், பேக் அழுத்திட்டு ஆட்டோம்னா பேக் மூவ் ஆகும். சரி, இதான் விலை கம்மியான கார். விலை கம்மி 4500. ஓகே. வேற அதை விட்டோம்னா அடுத்து 6500. ஓகே. வித் ரிமோட் கண்ட்ரோலோட கொடுக்க போறேன். 6500. சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டர். ஓகே. அடுத்து 7 ரூபாய்க்கு BMW பென்ஸ் இருக்கு. BMW 7 ரூபாய்க்கு வந்துச்சா? ரைட். ஓகே. டபுள் பேட்டரி டபுள் மோட்டர். ஓகே. அடுத்து Z4 கார் 9500 BMW. 9500. இதெல்லாம் எங்க ஊர்ல 15000 விக்கிறாங்க. கொள்ளை அடிக்கிறாங்க. அடுத்து இது பாத்தீங்கன்னா மசராட்டி மாடல் கார். மசராட்டியா? மசராட்டி இந்த மாதிரி 3 கிலோ மசராட்டின்றீங்க. மசராட்டி மாடல். ஓகே. இதெல்லாம் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கேன். 10 ரூபாய். ஆமா. போலீஸ் ஜீப்லாம் இருக்கீங்க. ஆமா இருக்கு. சோ ஜீப்ஸை பொறுத்த வரைக்கும் 8 ரூபாய் ஸ்டார்ட் பண்றேன். ஃபோர்டுன்னு கேள்விப்பட்டது. இது என்ன யோடுன்னு போட்டுருக்கு? ஃபோர்டு தான். ஃபோர்டு போட்டா பிரச்சனை ஆயிடும். கம்பெனி கிளைம் வந்துருவான். ஓகே. அதனால ஃபோர்டு. ஓகே. எவ்வளோ? இது பாத்தீங்கன்னா 8 ரூபாய் ஸ்டார்டிங் ரேட். 8 ரூபாய் தானா? என்னங்க சொல்றீங்க? லைட் மியூசிக் எல்லாம் வந்து உங்களுக்கு அதுல பா இந்த பாருங்க இந்த கான்செப்ட் வேற லெவலுங்க. வேற அடுத்து பாத்தீங்கன்னா 8500 ரூபாய்க்கு மாடல்ஸ் இருக்கு. 3 மாடல். ஓகே. அடுத்து 9 ரூபாய்க்கு மாடல். இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா லைட் மியூசிக் சூப்பரா வந்துரும். லைட்லாம் பயங்கரமா இருக்கு. லைட்லாம் வந்து உங்களுக்கு அடுத்து அது 9 ரூபாய்க்கு 4 மோட்டர் 4 வீல் டிரைவிங் சொல்லுவோம் இல்லையா? 4 வீலுமே சுத்தக்கூடிய வண்டி வெறும் 9 ரூபாய். அப்ப அதை எடுத்து டெசர்ட்லாம் போய்க்கலாம், ஓட்டிக்கலாம். அடுத்து நம்ம பென்ஸ் வெறும் 10 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். 10 ரூபா தானா? பென்ஸ் என்னங்க சொல்றீங்க? இது வீடியோ காணி சொல்றீங்களா இல்ல ஃபோன் பண்ணோனே? ஓபனா ரேட்ட சொல்றேன்ல. ஓகே. இதே கேட்க மாட்டீங்களா? அப்புறம் என்னங்க அதுல சொல்லுவீங்க, அத கேட்க தரீங்க கேட்க மாட்டீங்களா? இதே ரேட் தான் கொடுப்பீங்க? இதே ரேட் தான். சரி ஓகே. அடுத்து உங்க சேனல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்னா சொல்லுங்க தரேன். டிஸ்கவுண்ட் கடைசியா கேக்குறேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ளே அதுக்கு இந்த மொரட்டு பைக்கை முத காட்டுங்க சார். இது மக்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சைடுல வீல்ல லைட் எரியுது பாருங்க. இந்த வண்டியை பாத்தீங்கன்னா இது ஆன் பட்டனு. ஆன் பண்ணியாச்சு. ஓகே. முன்னாடி லைட் வந்துரும். ஓகே. வீல் லைட் வேணாலும் வீல் லைட் லாங் பிரஸ் ஹாரன் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வீல் லைட் எரியும். இங்க பாருங்க ஜி. சைடு ஸ்டாண்ட். பெரிய பிள்ளைங்க சைடு ஸ்டாண்ட் வேற இருக்கு. ஆமா, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் வீல். ஓகே. பெரிய பிள்ளைங்க சப்போர்ட் வீல கழட்டி ஸ்டாண்டா போட்டு சைடு ஸ்டாண்ட் போட்டு போலாம். போட்டுக்கிட்டு ஓட்டிட்டு ஒரு சார்ஜ் வச்சா எவ்வளவு தூரம் போலாம் ஜி? ஜி அதாவது பாத்தீங்கன்னா 4 மணி நேரம் போட்டீங்கன்னா பேட்டரி ஃபுல் ஆயிரும். ஓகே. வண்டி 3/4 மணி நேரம் கண்டினியூவா ஓட்டினா 3/4 மணி நேரம் ஒரு பக்கத்துல ஒரு கடைக்கு போயிட்டு டீ சாப்பிட்டு வரலாம் குழந்தைங்க. ரைட். சூப்பர். ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஃபர்தரா நீங்க முடிய சார்ஜ் போட்டுக்க வேண்டியதாச்சு. ஓகே. அந்த மாதிரி அதாவது ப்ராடக்ட்டை பொறுத்தவரைக்கும் அருமையான ப்ராடக்ட். கம்பெனி ப்ராடக்ட் எல்லாம். இந்த பைக்கு என்ன ரேட்டு? இது ரேட் 14 ரூபாய்க்கு தரேன். 14 ரூபா. 14 ரூபாய் பேச்சு மாற மாட்டீங்க. இதுக்கு மேல பெரிய பைக்லாம் இருக்கு. 15 ரூபாய் வச்சிருக்கேன். இருக்கா? இருக்கு. இதுக்கு மேல இருக்கா? நான் இதுதான் பெருசு இதுக்கு மேல இருக்கு. அப்படிங்களா? பைக்ஸை பொறுத்த வரைக்கும் 4500 ஸ்டார்ட் பண்றேன். சரி. அதிகபட்சம் 5000 ரூபாய். 5000 ரூபாய். இந்த வண்டி 14 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். சரி ஓகே. இதுக்கு மேல இருக்கு. வாட்ஸ்அப்ல ஹாய்னு மட்டும் பிங் பண்ண சொல்லுங்க. எல்லாமே எல்லா மாடலும் அள்ளி தெளிக்கிறேன். பிரச்சனை. சரி ஓகே. இதெல்லாம் என்னங்க? ஜீப்பை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லி இந்த மாதிரி 8 ரூபாய் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? இங்கிட்டு நிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா 9500 10 ரூபாய் 11 ரூபாய் மாடல் நிக்குது. ஒன்னு விற்கிறாங்க. பென்ஸ். இது பாத்தீங்கன்னா ஒன்று இது மஹிந்திரா தார் டைப்பு. இது டொயோட்டோ. இது பார்த்தா BMW. எல்லா கம்பெனியும் ஒரு வீட்டுக்குள்ள அடைச்சிங்களா ஜி? ஃபோர்டு. போலீஸ் பைக்கு எல்லாமே லைட் எல்லாம் பாருங்க. பலான் இருக்கு. கான்செப்ட் எல்லாமே சேமா இருக்கும். சரி. இந்த சைடு உள்ளலாம் ஒன்னு ஒரு டைப். இதெல்லாம் 2188 மாடல். ஆல் மார்க்கெட் ரேட் கையோட நீங்க செக் பண்ணி 2188 கிட்ஸ் ஜிப்னு அடிச்சு பாருங்க என்ன ரேட் வரும். சரி. என்ன ரேட் வரும்? ரேட் வெறும் 13500 தாங்க. நீங்க 13 ரூபாய். ஆன்லைன்ல எவ்வளவு விக்கிறீங்க? 17 ரூபாய். அந்த பாருங்க உங்க ஒரு கையோட 5 ரூபாய் கூட விக்கிறாங்களா? நான் எவ்வளவு தான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு? நீங்க 13 தான் சொன்னீங்க. 13500 சொல்லியிருந்தேன். ஓகே. இதுல 17 மினிமம் 16. ஆமா. 17800. இந்த மாதிரி தான் விக்கிறாங்க. 18000. ஓகே. 19000. இதே பைக் வந்து நீங்க வந்து 13500 தரேன். சூப்பர் ஜி. அப்ப பெஸ்ட் ரேட் தரதா இல்லையா? கரெக்ட். மினிமம் உங்களுக்கு 3 ரூபாய் மினிமம் கம்மி ஆகுதா? ஆமா கண்டிப்பா மினிமம் கம்மி ஆகுது. அதனால தான உங்க கடை பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கோம். ரைட். சோ ஓபனாவே நம்ம சொல்லி வைக்கிறோம். இந்த ரேட் குடுக்குறேன் தவிர அடுத்து பாத்தீங்கன்னா இது 13500, இது 13500. அதெல்லாம் பெருசுலாம். அந்த வண்டி 18 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த டபுள் சீட் ப்ராப்பர் ராங்லர் ஜீப் பாத்தீங்க அப்படின்னா 28 ரூபாய் அதிகபட்ச ரேட். அதான் அதிகபட்ச ரேட். இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் 14 ரூபா வரும். சரி. நான் இதோட கட்டி 500 ரூபா கூட அவ்வளவுதான். ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். ஹோல்சேல் ரேட்டு நம்பி எடுக்கலாம். எந்த பிரச்சனையானாலும் டோர் ஸ்டெப் சர்வீஸ் முக்கியம். ஒரு பொருளை வாங்குறோம், வாரண்டி இல்ல கேரண்டி இல்ல பயப்பட வேணாம். சர்வீஸ் பண்ணி தரீங்க. இதுக்கு சின்ன பிள்ளை விளையாட ஐட்டம் வேற ஒண்ணுமே கிடையாது. வேற ஒண்ணும் கிடையாது. எதை செய்வாங்க அப்புறமேட்டு நம்ம ஒரு சண்டை வாக்குவாத வரும்ன்ற தவிர்த்துக்கிறதுக்கு தான். ஓகே ஓகே. மற்றபடி அந்த பிரச்சனை ஆகி போச்சு நமக்கு பாருங்கன்னா ஸ்பேர் எல்லாமே வாங்கிக்கலாம். சரி ஓகே. இப்போ நம்ம மேல ஷோரூம் பைக் ஷோரூம் போலாமா? இப்போ நம்ம வந்திருக்கிறது வந்து பைக் ஷோரூம் வந்திருக்கோம். ஆமா கரெக்டா? பைக் ஷோரூம் தான் வந்திருக்கோம். ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி 4500 ஆரம்ப விலை. இந்த பாருங்க இந்த இருக்க 2 பேருமே 4500 தான். 4500 ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா ஸ்கூட்டி 5500. இது 6000 ரூபா 6500. இது எல்லாமே 6500 இந்த ரேட்ல தான் வரும். என்ன இவ்வளோ கம்மியாக சொல்றீங்க? இவ்வளோதானா? வெஸ்பா வெறும் 7500. அவ்வளோதானா? ஆன்லைன் இதே ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்க கையோட. இந்த 12 ரூபா 13 ரூபா கிட்ஸ் வெஸ்பா பைக்கு எவ்வளோ தான் போட்டுருக்காங்க? 9300, 8500, 8500. எவ்வளோ தரீங்க? வெறும் 7500. 7500 ரூபா. ஆன்லைனோட கம்மியாக தரீங்க? தாராளமாக கம்மியாக தரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஒன்று KTM பைக் இருக்குது R15. இது R15 பாருங்க வெறும் 9500 தான்.
9500. ஆமா, எல்லாம் கீ டைப் வண்டி ஆன் பண்றோம். ஓ, கீ டைப் வந்துச்சா? ஹெட்லைட் ஆன் பண்ண ஹெட்லைட்லாம் வந்துரும். ஓகே. ஃப்ரண்ட் திரும்பிட்டு போட்டோம்னா ஃப்ரண்ட் போகும், பேக் போட்டா பேக் போகும். பேக் போகும். எல்லாம் போடிஸ்னா செம ஸ்பீட் பவரா இருக்கு. 2 வீல லைட் வந்துரும் இதுல. சரி, ஓகே. அடுத்து 1 பைக் இந்த KTM ராக்கி பாய் பைக் இருக்கு. ராக்கி பாய் பைக் வெறும் 10 ரூபாய் அந்த வண்டி. 10 ரூபாய். சஸ்பென்ஷன்லாம் வந்துரும் உங்களுக்கு ரியலா. சார் அது கூட கொடுத்துறீங்களா ஜி? சஸ்பென்ஷன் கூட கொடுத்துறீங்க. தாராளமா. இந்த சென்டர் சஸ்பென்ஷன் ஓகே, ஓகே. 10 ரூபாய். ஓகே. அடுத்து ஹோண்டா இருக்கு. ஹோண்டா இது 12 ரூபாய் பெரிய வண்டி. 12 ரூபாய். 12000 ரூபாய். ஓகே. இல்ல லிவிங் லைட் வந்து இருக்கும். அடுத்து நம்ம ஃபெராரி பைக் இருக்குது. Yamaha 63 இருக்கு. டுகாட்டி இருக்கு. டுகாட்டி Yamaha. பா, எல்லாத்தையும் ஒரு கடைக்குள்ள வந்து அடக்கிட்டீங்க. எல்லாம் Yamaha ஹோண்டா இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. R15 இந்த டுகாட்டி ஃபெராரி பைக் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட் எரியுதுல. ஓகே. இதெல்லாம் என்ன ரேட்டுங்க? இதெல்லாம் 12 ரூபாய். அவ்வளவுதானா? 12 ரூபாய். இதுவும் டுகாட்டி எல்லாம் 12. இதுவும் 12. ஓபனா சொல்லுங்க. ஓபனா எல்லாமே ஓபனா சொல்லாம மாறக்கூடாது. என்ன மாறுனீங்கன்னு வச்சுங்களேன், பாருங்க என்ன சொல்றோமோ அதுதான். அவ்வளவுதான். அத கையோட காமிச்சிட்டு என்ன ரேட்ன்றது. இந்த ரேட் தான். நான் என்னங்க இவ்வளவு பெரிய பைக் 12 ரூபான்றீங்க? 12 ரூபாய். உண்மையிலே 12 ரூபாய் தான். இது 12, இதுவும் 12. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13500. இது என்ன பைக்கு? இது பார்த்தீங்கன்னா புது மாடல் இப்போ வந்திருக்கு இந்த வண்டி. லேட்டஸ்ட் மாடல், நியூ லான்ச். ஆமா, ஆரஞ்சு கிரீன் இது நல்லா கலர்ஸ் இருக்கு. லைட் செட்டப்பா சூப்பரா இருக்கு வண்டியில. செம்மஜி. அந்த சாவி டைப் கூட வந்திருக்கு உங்களுக்கு. 13500. அவ்வளவுதான். ஆமா, ஒண்ணு ஒரு வெரைட்டிஸ் லைட் தானே உங்களுக்கு. ஓகே. கிட்ஸுக்காக மட்டுமே எல்லாமே நல்ல வெயிட் தாங்கக்கூடிய வண்டி. சரி, ஓகே. எல்லா மாடல் ஸ்கூட்டர் இருக்கு. இதுக்கு மேலேயும் பெருசா உங்கள்ட்ட அவைலபிள் கிடைக்கும். இதுக்கு இன்னும் ஒரு மாடல் மட்டும் நான் காமிக்கல. ஓகே, அது இல்ல இப்போதைக்கு. அது இல்ல, முடிஞ்சிச்சு. அது வந்து போட்டோ அனுப்பிச்சு வந்துரும். ஓகே. வாட்ஸ்அப்ல மட்டும் காயின் போட சொல்லுங்க. சரி, ஓகே. வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம சொல்றது. இப்போ ஒரு வெரைட்டிஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா R15. இது R15 ரெட் கலர். இதுல ரெட் கலர்ல 5 பீஸ் வேணுமா? சரக்கு உள்ள இருக்கு. இதுல ப்ளூ கலர் இருக்கு. பாக்ஸ் அடிக்க எல்லாம் பாக்ஸா இருக்கு. என்னென்ன சரக்கு வேணும்ன்றதோ எல்லாமே இருக்கு. எல்லாமே குடோனுக்குள்ள சரக்கு வச்சிருக்கீங்க. அது பாருங்க, அந்த KTM ராக்கி பாய் பைக் பாருங்க. ராக்கி பாய் பைக்லாம் உள்ள வச்சிருக்கீங்க. ஆமா, 4 பைக் இருக்கு. எத்தனை வேணும் உங்களுக்கு? என்ன வேணும், எத்தனை வேணும்ன்றது மட்டும் அவ்வளவு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். கீழ பெரிய கிரவுண்ட் வந்து கீழ பெரிய கிரவுண்ட் இருக்கு. அதை பாப்போம். எல்லாமே இருக்கு. தாராளமா இவங்களை வந்து நம்பி வாங்கலாம். கீழே கூட ஒன்று இருக்குங்களா சார்? ஆமா, வாங்க. ஏதாவது சொன்ன மாதிரி எல்லா வண்டியிலுமே எல்லா கலர்ஸ் இருக்குது. இப்போ பாருங்க, இந்த போலீஸ் பைக் பிளாக் பாக்குறோம். இதுல ரெட் இருக்கு, ப்ளூ இருக்கு. ஓகே. சோ ஒன்னு ஒரு வெரைட்டிஸ் இங்க பாருங்க. அவ்வளவு பீஸே குடோன்ல வச்சிருக்கீங்க. உள்ள போய் ஜஸ்ட் பாத்துட்டு குடோன் தானா? உள்ள R15. இது எல்லாமே R15 உள்ள இருக்கு. R3 பைக் இருக்கு. எல்லா குடோன் இருக்கு. ஆமா, எவ்வளவு வேணுமோ கிடைக்கும். எடுத்துக்கலாம். இது வந்து மக்களுக்கான கடை. கடைக்கு கொடுக்க வேண்டிய கடை கிடையாது. கடைக்காக கிடையாது, மக்களுக்காக கடை. கடைக்கு கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க கடை கொடுத்தா ஒன்றும் நிற்காது நமக்கு. ஓகே. அதனால மக்களுக்கான கடை இது. டைரக்டா மக்களுக்கே வந்து விலை கம்மியில் கொடுக்குறீங்க, அப்படிதானே? ஆமா. சூப்பர் ஜி. என்ன ஜி இவ்வளோ சரக்கு இருக்கு? ஆமா, எல்லாமே ஒவ்வொரு எல்லாத்தையும் கலர்ஸ் தான் ஜி. ஒரு மாடல் எடுத்தோம்னா 4 கலர் வரும். 4 கலருமே 4 பீஸ் வச்சிருப்பேன். அப்படி. ஆமா, எல்லாரும் தேவை கேட்டுக்கலாம். ஏன்னா பிள்ளைங்க சண்டை வந்துரும் சொல்லி ஒரே கலர் 2 கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஓ, அதனால அப்போ அதே மாதிரி கொடுத்துட்டு நான் ரெடியாக இருக்கணும் இல்லையா? சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா AH கிட்ஸ் கார்னர் அப்படின்னு கடை. கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருவேன். ஸோ இந்த கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சியில் திருநகரில், கருமண்டபம் பக்கத்தில் திருநகரில் 3rd மெயின் ரோட்டில் கடை இருக்குது. ஓகே. ஸோ இந்த கடைக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணலாம். ஆன்லைன் மூலிமா வாங்கினீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம். வாங்குகிற பொருளுக்கு நோ வாரண்டி, நோ கேரண்டி ஓப்பனாக சொல்லி வைக்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட தேவை கிடையாது. சர்வீஸ் பண்ணி தராரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து எப்படின்னா அவரே வீட்டுக்கு அமுச்சு அந்த ஆளை ஃபிட்டிங் பண்ணி எல்லாமே கொடுக்குறாரு. அதுக்கு சார்ஜ் வாங்குவாங்க. ஏன்னா ஒரு ஆள் வராங்க பார்த்தீங்களா, அந்த ஆள் வந்து போகிறதுக்கு சார்ஜ் உங்கள்கிட்ட கண்டிப்பாக வாங்குவாங்க. உங்களுக்கு மாட்ட தெரியாத வீட்டில் யாரும் இல்லைன்றவர்கள் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி விலை கம்மியில் காரு பைக் வாங்கணும்னா இந்த கடையை அடிச்சுக்க வேறு கடையே கிடையாது. டோட்டல் தமிழ்நாட்டில் சேலஞ்சோடு சொல்லலாம். ஆன்லைனில் கூட இவங்களோட கம்மி பண்ணி கொடுக்க முடியாது. அதனால தான் இந்த கடைக்கு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறோம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை யாரெல்லாம் கார் வாங்கணும், பைக் வாங்கணும், குழந்தைங்களுக்கு ஆசைப்படுறாங்களோ அவங்க தாராளம் அனுப்பி விடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பணம் போடுறதுக்கு பயப்பட தேவையே கிடையாது. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறாங்க. அதனால் வந்து கால் பண்ணுங்கள். எந்த மாடல் வேணும்னு அவங்க அனுப்பிச்சி வைப்பாங்க. ரேட்டு பாருங்கள், கம்ஃபர்டாக இருக்கும். ஓகே, என் அட்ரஸுக்கு கொண்டு வாப்பா ஒரு காரன்னா கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்க வீட்டுக்கிட்ட. வீட்டில் வந்து கையில் கொடுத்துட்டு மாட்டி கொடுத்து வண்டி ஓடிச்சுன்னா காசு வாங்கிட்டு போகிறாங்க. இவ்வளோ தான் மேட்ரு. ஓகேங்களா? ஸோ அதனால் யூஸ் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பிரைன் வாஷ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.